இந்தியர்களின் சமையலில், குறிப்பாக தென்னிந்திய சமையலில் சட்னி இல்லாத நாளே இருக்காது. இட்லி, தோசை, பொங்கல் என எதுவாக இருந்தாலும் அதற்கு சாம்பாருடன் கட்டாயம் ஒரு சட்னி இருக்கும். தக்காளி சட்னி, தேங்காய் சட்னியே திரும்ப திரும்ப செய்வதை விட விதவிதமான சட்னிகளை செய்து அசத்தலாம். குறிப்பாக அந்த சட்னியை ஆரோக்கியம் நிறைந்ததாக மாற்றி செய்து கொடுக்கலாம். ஆரோக்கியம் நிறைந்த விதவிதமான சட்னிகளைப் பற்றிதான் இங்கு பார்க்கப் போகிறோம். பச்சை மாங்காய் துவையல். மாங்காய் கோடை காலத்தில்தான் கிடைக்கும். வெயில் காலம் வந்துவிட்டாலே மாங்காய் ஊறுகாய், பச்சடி என விதவிதமாக செய்து சாப்பிடுவோம். குழந்தைகளுக்கும் மாங்காய் மிக பிடிக்கும். மாங்காய் சாப்பிட அடம் பிடிக்கும் குழந்தைகளுக்கு பச்சை மாங்காயுடன் உப்பு, சீரகம், காய்ந்த மிளகாய், சிறிது பூண்டு ஆகியவற்றை சேர்த்து சட்னியாக அரைத்துக் கொடுங்கள். அடம்பிடிக்காமல் சாப்பிடுவார்கள். வெயிலுக்கும் நல்ல புத்துணர்ச்சியாக இருக்கும். தேங்காய் சட்னி. தேங்காய் சட்னி தினமும் வீட்டில் வழக்கமாக செய்வதுதான். ஆனால் கொலஸ்டரால் மற்றும் உடல் பருமன், இரத்த அழுத்தம் உள்ளிட்ட பிரச்சினைகளும் அஜீரணக் கோளாறுகளும் உள்ளவர்கள் தேங்காய் சட்னி அதிகமாக சாப்பிடக்கூடாது என்று நினைப்பார்கள். ஆனால் வெறும் தேங்காய் மட்டும் வைத்து செய்யாமல் அதோடு 2 ஸ்பூன் பருப்பு, பூண்டு பற்கள் சிறிது கறிவேப்பிலை இலை ஆகியவற்றை சேர்த்து அரைத்து எண்ணெய், கடுகு சேர்த்து தாளித்து கொடுக்க சுவையும் அதிகரிக்கும். எல்லோருமே இந்த சட்னியை சாப்பிடலாம். மிக ஆரோக்கியமானதுதான். புளி துவையல். நம்முடைய தாத்தா, பாட்டி காலத்தில் காய்கறிகள் இல்லாத நேரத்தில் உடனடி சட்னியாக இந்த புளித்துவையல்தான் செய்து சாப்பிடுவார்கள். பழைய சாதம் முதல் இட்லி, தோசை என எல்லாவற்றுக்கும் பொருத்தமாக இருக்கும். இந்த துவையல் செய்வது மிக மிக எளிது. எலுமிச்சை பழ அளவு புளியுடன் காய்ந்த மிளகாய், உப்பு 1 சிட்டிகை, சீரகம், அரை நெல்லிக்காய் அளவு வெல்லம் ஆகியவற்றை சேர்த்து நன்கு மை போல அரைத்து எடுத்தால் சுவையான நா ஊறும் புளித்துவையல் ரெடி. இதை தாளிக்க கூட தேவையில்லை. குழந்தைகள் மிகவும் விரும்பி சாப்பிடுவார்கள். பாரம்பரியமான உன்னதமான சட்னி வகைகளில ஒன்றுதான் புதினா, கொத்தமல்லி சட்னி. 2 இலைகளுமே நல்ல நறுமணம் மிக்கது. அதோடு புதினா மற்றும் கொத்தமல்லி ஆகிய இரண்டிலுமே மெல்லிய காரத்தன்மையும் சேர்ந்தே இருக்கிறது. கூடுதலாக புதினாவில் உள்ள மென்டால். இந்த இரண்டையும் ஒன்றாக சேர்த்து சட்னியாக அரைத்து டிபன் வகைகள் மற்றும் ஸ்நாக்ஸ்களுக்கு தொட்டுக்கொள்ள மிகச்சிறந்த சைடு டிஷ்ஷாக இருக்கும். நாவிற்கும் குடலுக்கும் புத்துணர்ச்சியைக் கொடுக்கும். கேரட் சட்னி. கேரட் வைட்டமின் ஏ மற்றும் பீட்டா கரோட்டின் உள்ளிட்ட சத்துக்கள் நிறைந்து இருக்கின்றன. கேரட்டை குழந்தைகள் பச்சையாகவோ அல்லது ஜூஸாகவோ சாப்பிட்டு விடுவார்கள். ஆனால் சமைத்துக் கொடுத்தால் சாப்பிடவே மாட்டார்கள். பெரியவர்களுக்கும் கேரட் இனிப்பாக இருப்பதால் அவ்வளவாக பிடிப்பதில்லை. தினம் ஒரு கேரட்டாவது சாப்பிட மருத்துவர்கள் அறிவுறுத்துவார்கள். அதனால் எல்லோருக்கும் பிடித்து சுவையில் கேரட்டுடன் இஞ்சி, சிறிது லெமன் ஜூஸ், காய்ந்த மிளகாய் ஆகியவற்றை சேர்த்து சட்னியாக செய்து கொடுக்கலாம். பீட்ரூட் சட்னி. கேரட்டைப் போலதான் பீட்ரூட்டும். பார்க்க கலர்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் இனிப்பாக இருக்கும் என்பதற்காகவே அதை பெரிதாக சமைத்து சாப்பிட மாட்டோம். ஆனால் பீட்ரூட்டுடன் மிளகாய், சிறிது தேங்காய், இன்னும் சில பொருள்கள் சேர்த்து சட்னியாக செய்து கொடுக்க நல்ல கலர்ஃபுல்லாக விரும்பி சாப்பிடுவார்கள். தேங்காய் கொத்தமல்லி சட்னி. தேங்காய் சட்னி மிகவும் பிடிக்கும். ஆனால் தினமும் ஒரே மாதிரியாக செய்து சாப்பிட சலிப்பாக இருக்கிறது என்று நினைப்பவர்களுக்குதான் இந்த சூப்பர் சட்னி. நீங்கள் வழக்கமாக அரைக்கும் தேங்காய் சட்னியுடன் ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி இலையும் சேர்த்து அரைத்துப் பாருங்கள். வீடே மணக்கும். சுவையும் அருமையாக இருக்கும். இந்த சட்னியை இட்லி, தோசைக்கு கொடுத்தால் குழந்தைகள் இன்னும் 2 இட்லி அதிகமாக சாப்பிடுவார்கள். கீரை, பாதாம் சட்னி. கட்டாயம் இந்த சட்னியை நீங்கள் செய்திருக்கவே மாட்டீர்கள். முழுக்க முழுக்க ஆரோக்கியமானது. கீரைகளுடன் ஊறவைத்த பாதாம் பருப்பு, மிளகாய், பூண்டு ஆகியவற்றை சேர்த்து சட்னியாக அரைத்துக் கொடுங்கள்.
நன்கு கிரீமியாக வைட்டமின்கள் நிறைந்த ஒரு சட்னியாக இருக்கும். எப்போதும் ஒரே மாதிரி சாப்பிடுகிறவர்களுக்கு இது வித்தியாசமாக இருக்கும். தக்காளி வெங்காய சட்னி. தக்காளி புளிப்புச் சுவை நிறைந்த பழம். தக்காளியுடன் வெங்காயம், பூண்டு, காய்ந்த மிளகாய் ஆகியவற்றை சேர்த்து வதக்கியோ அல்லது பச்சையாகவோ சட்னி அரைக்கலாம். பிறகு நல்லெண்ணெயில் கடுகு சேர்த்து தாளிக்க சுவையான தக்காளி வெங்காய சட்னி தயார். இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்து பகிருங்கள். மேலும் இதுபோன்ற தகவல்களுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள்.